ஆசீர்வதிப்பட்ட நல்ல நாளுக்காக நம் மறுபடியுமாய் நன்றி உள்ள இருதயத்தோடு நம்மை சோத்திருக்கிறோம். எங்கள் பகுதியிலே ஐயாவை நீ ஜெயமோ கர்த்தரால் வரும் சொன்னவர் அவரை எம்எல்ஏ ஆக்கி கொடுத்த கிருபைக்காய் இரக்கங்களுக்காய் சோத்திருக்கிறோம். அவரையும் அவர் குடும்பத்தையும் செய்கிற ஆண்டவரே பகுதிக்கு செய்கிற எல்லா காரியத்திலும் உடக்காரம் கூட இருக்கட்டும். பொறாமை உள்ள எரிச்சலுள்ள கண்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதியிலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல ஒரு விசை கூட கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். உங்களுக்கு நல்ல தேவன் உங்களுக்கு நல்ல சுக வாழ்வு, நல்ல நீடிய வாழ்வு, இன்னும் செல்வ வாழ்வையும் தந்து தொடர்ந்து எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக விளங்க தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இப்பொழுது அவர்கள் மத்தியில் ஒரு சில வார்த்தைகளை கொண்டு வருவார்கள். மீண்டும் ஒரு விசை கூட பலத்த ஒரு கரகோஷத்தை நாம் அவர்களுக்கு செலுத்துவோம். அன்பார்ந்த இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டுக்கு பிஷப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கு போதகராக விளங்கி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தயானந்தன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உங்கள் தொகுதி மக்கள் பிரதிநிதி இ. பேட்ரிக் கருணாநிதி என்கிற நான் உங்கள் மத்தியில் ஒரு கிறிஸ்தவ எம்எல்ஏ என்ற முறையிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த பகுதியிலே 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிறிஸ்தவன் கவுன்சிலராக ஆகி, ஒரு கிறிஸ்தவன் சேர்மனாக ஆகி, ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் 2வது முறையாக எம்எல்ஏயாக உருவாக்கிய உங்கள் அனைவருக்கும் இயேசுவினர்களால் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்து வந்து பாதையை பார்க்கின்ற பொழுது இந்த பகுதி பல்வேறு வளர்ச்சி அடைய வேண்டும். உங்களுடைய இயேசுவின் நாமத்தினால் கடவுளிடத்தை பிரார்த்தனை செய்து ஒரு நல்ல ஆட்சியை இன்று கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த 2021 2026க்குள்ளாக இந்த பகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் முடியக்கூடியதற்கு முதலமைச்சராக இருக்கின்ற தளபதி அவர்கள் நிச்சயமாக செய்வார் என்பதை அவர் வாயிலாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். நான் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு 10 நிமிடம் வரலாம் என்று பார்த்தேன். ஐயா தயானந்த அவரிடத்தில் பேசுகின்ற பொழுது நான் அப்படி தான் நினைத்தேன். ஆனால் இங்கே இருக்கின்ற இயேசுவினுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்நாளில் நான் திரைப்படத்தில் இயேசுவின் வரலாறை பார்த்திருக்கிறேன், புத்தகத்தில் படித்திருக்கின்றேன். ஆனால் உண்மையாக இயேசுவினுடைய வரலாற்றை பாஸ்டர் ஐசக் அவர்கள் எடுத்து பண்ணியதை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன். அதற்கு நேரம் கிடைக்காது. ஆனால் இன்று கடவுள் என்னை இந்த இடத்துல அமர வைத்து பாஸ்டர் ஐசக்குடைய பிரார்த்தனை அவர் உண்மையாகவே நான் கடவுளை பார்த்ததாகவே தான் கருதுகிறேன். இயேசுவின் உருவத்தை எப்படி இருக்கிறாரோ அந்த உருவத்தை இன்று நமக்கெல்லாம் படைத்திருக்கிறார். அந்த படைப்பாளி நம்முடைய கடவுளுக்கு இயேசு பெருமானுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஆக ஒரு அற்புதமான ஒரு இயேசுவின் வரலாறு. இன்னும் கூட ஒரு 3 நிகழ்ச்சி இருக்கிறது. ஆனால் என் மனசு, நான் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவன், கிறிஸ்துவனுடைய வரலாற்றில் நீங்கள் நடிக்கின்ற போது எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டு நடத்தியிருப்பீர்கள். நான் நேரடியாக பார்த்து கண் கலங்கி விட்டேன். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்ததை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். அதற்கெல்லாம் காரணம் ஐயா பிஷப் தயானந்தன் அவர்கள். நிச்சயமாக அவர் என்ன உதவி கேட்டாலும் இந்த ஆட்சியிலே நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அது இயேசுவின். ஆக அந்த வயதத்திலே நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். நான் ஒரு எம்எல்ஏவை பார்க்கக்கூடாது. நான் ஒரு கிறிஸ்தவன், உங்கள் மத்தியிலே ஒரு குடும்பத்தில் ஒருவன். என்னை அணுகி என்ன தேவைகளோ அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அது உணர்வுபூர்வமாக, உணர்ச்சிபூர்வமாக நான் சொல்கின்றேன். அதை பயன்படுத்தி கொள்ள பிள்ளைகளுக்கு சில பேர்கள் பல உதவிகள் செய்ய வேண்டும். தாம்பரம் மாநகராட்சி ஆகிவிட்டது. பல கோடிகளுக்கு இங்கே பல்வேறு சாலை பணிகள், கழிவுநீர், தண்ணீர், எல்லா பிரச்சனையும் முடிய போகிறது. ஆக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு
என்னை கிறிஸ்துவ சமுதாயத்திலே உங்களில் ஒருவனாக வைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன். ஐயா பிஷப் தயானந்தன் அவர்கள் என்ன சொல்கிறாரோ, பாஸ்டர் ஐசக் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுவேன் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஏதாவது எங்கேயாவது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்க ஹல்லேலூயா தவறுதலா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கேயாவது நாங்க சின்ன தப்பு செய்திருந்தா கூட எங்களை மன்னிங்க சுவாமி. ஹல்லேலூயா, எங்களை மன்னிங்க சுவாமி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். விதைத்த விதைகள் அது 30, 60, 100 பலன் தர என் தேவன் நீர் அனுகிரகம் செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசி வரைக்கும் நேர்த்தியா முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தலைவர்கள் வந்தாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் பல பகுதிகளிலிருந்து கர்த்தர் அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆல் த க்ளோரி டு ஹிம் அண்ட் ஹிம் அலோன். தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இதில் ஒரு காரியம் நடந்துச்சு கொஞ்சம், ஆனால் நம்ம அனைவருமா ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 2 பைக்கு காணாம போயிடுச்சு. இது வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்ம இந்த வேளையில் நம்ம ஒருவேளை ஆன்லைனில் பார்த்துட்டு இருந்தாலும் நேற்று தினத்தில் வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேருடைய பைக்கை எடுத்து போயிட்டாங்க நேற்று. உடனே அதுக்குரிய காரியங்களை, அதாவது எப்படி எடுத்துட்டு போனாங்களோ அந்த பைக் திரும்பி வந்து சேரணும். ஆண்டவருடைய நாம நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்படி இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல காணாம போச்சோ அதே இடத்துல வந்து பைக் நின்றுருக்குது. ஸோ அதை போல இந்த 2 பைக், ஒன்று பிரதர் இருதயராஜ் கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்ட் அவங்களுடைய பைக் காணாம போயிடுச்சு ஒன்று. அதை போல இன்னொரு பைக் வந்து வர்ஷாவுடைய ஃப்ரெண்ட். ஸோ இவங்க 2 பேருடைய பைக் நேற்றைய தினத்தில் அது எல்லா நிலைகளில், ஏன்னா இவ்வளோ பெரிய எத்தனை விதமான எரிச்சல் இருந்திருக்கும் சத்ருக்கு. பட் எனிவே இப்படிப்பட்ட நிகழ்வு, பட் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். நம்ம அனைவருமா கைகளை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் பிரதர் பூபதி வந்து இதற்காக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எப்படி அது காணாம போச்சோ அப்படி மறுபடியும் வந்து நிற்கணும், அந்த பைக்ஸ் வந்து நிற்கணும். இன்னைக்கு ஒரு வேளை ஹல்லேலூயா ஸ்டேஷனில் சில போய் சந்திக்கலாம். பட் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். ஹி இஸ் த சாவரிங் காட். கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். எடுத்த நபர்கள் தொடப்படணும், எடுத்த நபர்கள் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது இந்த காலை பொழுதுல நாங்க சபையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருமனப்பட்டு நாங்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, கர்த்தர் ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரத் ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த பைக்ஸ் வந்து சேரணும் தகப்பனே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. காணாமல் போன கழுதைகளை ஹல்லேலூயா தேடி அனுப்புறான்னு தான் வேதத்தில் வாசிக்கிறோம். சில காரியங்கள் காணாம போது, பட் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், அது வந்து சேர்ந்ததை வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். காணாமல் போன வெள்ளிக்காசு அது திரும்பி அந்த இடத்துல வந்தது. இட் கம்ஸ் அகைன். அது மறுபடியும் வருகிறத நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, காணாமல் போன ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு ஆடு, அதுவும் மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா இட் கேம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். அவ அந்த 10வது வெள்ளிக்காசை கண்டுபிடிச்ச உடனே பக்கத்துல எல்லாம் போய் சொன்னான், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், காணாம போச்சு, இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் கண்டுபிடிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து தேவன் தம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதற்காக அன்பு சகோதரர் ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. In the name of Jesus, அவர்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா.
உம்மை நோக்கி பார்க்கவும் ஆண்டவரே அப்பா துதிக்கவும் ஆண்டவரே இவர்கள் யார் இவர்கள் என்று கேட்டுட்டு போன ஆண்டவரே, நீர் உம்மை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவரே நாங்கள் செய்த செயல்களெல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே தேவனே ஆண்டவரே, இந்த பிசாசு ஆண்டவரே சோத்திரப்பா அப்பா வஞ்சிக்கவும் ஆண்டவரே கொல்லம் ஒரு ஆண்டது போல ஆண்டவரே அதில் சில காரியங்களை விதைக்கிறான் ஆண்டவரே. ஆனாலும் நீர் தேவன் ஆண்டவரே. அந்த பைக்கு காணாமல் போன பைக்கான திறப்பு நிற்கிறோம். எந்த போலீஸ் ஸ்டேஷனில் எங்கே இருக்குதோ ஆண்டவரே அதை அடையாளம் காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பகுதியில் அந்த போலீஸ்காரை பிடித்து வைத்திருக்கிற அந்த பைக்கெல்லாம் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் கொண்டு போயிருக்காங்களோ ஆண்டவரே அது அந்த மகனை இங்கே ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சரௌண்டிங்கில் 1 கிலோமீட்டரில் அந்த மகன் இருக்கிறதுக்காக ஆண்டவரே அவனை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. இந்த பகுதியில் அடிக்கடி ஆண்டவரே இந்த மாதிரி திருட்டுகள் நடக்குது ஆண்டவரே. ஆனாலும் இதுக்கு முன்னாடி நடந்தது, ஆனாலும் நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே அந்த மகனை ஆண்டவரை கொண்டு அப்பா நீங்கள் அந்த மகனிடம் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே இந்த எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இல்லை ஆண்டவரே, வந்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே இது அப்பா சோத்திரம் சொன்னது போல் ஆண்டவரே அப்பா சோத்திரம் காணாத ஒரு ஆட்டுக்குட்டிக்காக ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பெரிய பிரயாசப்பட்டீங்கப்பா. 99 ஆடுகள் தொலைந்தாலும் ஆண்டவரே அந்த ஒரு ஆட்டுக்காக நீங்கள் பிரயாசப்பட்ட தேவன் ஆண்டவரே, கண்ணீரை சிந்தின தேவன் ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே மனதுருகிற தேவனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரே அந்த பைக்கை எப்படி வாங்கினாங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டத்தில் வாங்கினாங்களும் எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனாலும் நீங்கள் கொடுக்குற தேவன் ஆண்டவரே அதற்கு ஒரு ஆண்டவரை பிரயாசனம் பண்ணுவீங்க ஆண்டவரே. அப்பா பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க அந்த கால வேளையில். கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே, கர்த்தர் நீங்கள் செய்ய வல்லவராக இருக்க ஆண்டவரே. என் நேற்று நாங்கள் அப்பா விசுவாசிச்சோம் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை விளங்கிட்டு ஆண்டவரே. இந்த கால வேளையில் நாங்கள் ஜெபிக்கும்பொழுது அந்த வல்லமை விளங்கப்படுவதாக ஆண்டவரே. அந்த பைக்கு எங்கே இந்த ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எங்கே இருக்குதோ ஆண்டவரே அதை எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த போலீஸ்காரர்கள் கண்களில் ஆண்டவரே சோத்திரப்பா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அவர்கள் வந்து சொல்லும்படியாக அந்த காலவழியில் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த 2 பேர் மனதை ஆண்டவரே நீங்கள் திடப்படுத்துங்க ஆண்டவரோடு பேசுங்க ஆண்டவரே. திரும்பவும் அவர்களுக்கு அதை கொடுக்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எப்படியாவது ஆண்டவரே இந்த காலவழியில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வேதத்தின்படி ஆண்டவரே அற்புதம் நடப்பதாக. இந்த காலவேளையில் அந்த பைக் ஆண்டவரே எந்த இடத்துலேருந்து எடுத்தாங்களோ ஐயா சொன்னது போல் ஆண்டவரே அந்த இடத்துல திரும்பி வருவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்லது ஆமென். சோத்திரம். நாம் ஆரம்பம் முதல் எல்லாத்தையுமே தேவன் அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆனால் அதில் ஒரு காரியம் கடைசியில் முடிகிற சமயம் வந்தது. முடிவும் எல்லாமே நல்ல சந்தோஷமா எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேளையில் 2 குடும்பத்தினர் வந்து சொன்னாங்க, இங்க வச்சிருந்த கூட்டிட்டு கொண்டு வந்த நண்பர்களுடைய 2 பேருடைய பைக் காணாம போயிருச்சு அப்படின்னு. ரொம்ப ஒரு வேதனையான ஒரு டைம் ஆயிப்போச்சு அந்த டைம். ஆனாலும் உங்களுக்கு சொன்ன பதில் எப்படி போனதோ அது அப்படியே வரும். உடனே அங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் திரும்பி எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம், இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அது அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு வாரம் கிட்டத்தட்ட அந்த 4-5 நாட்கள் வேறு ஏதாவது பேசினாங்களா ஏதாவது செஞ்சாங்களா, நத்திங், ஒன்றுமே நடக்கல. ஆனால் நேற்றைக்கு முந்திய நாளில் திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. நான் அங்கே இங்கே நாகல்கேணி பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்கன்ட்டு குரோம்பேட்டை போதகர்கள்லாம் நானும் அங்கே போய் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணிருக்கிறேன். மைண்டில் வரதெல்லாம் இதுதான். ஆனால் ராஜேஷ் காரில் போய்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு 4 தெரு தள்ளி ஒரு காரில் இருந்து ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு கல் அப்படி தட்டி போய் அந்த பக்கம் போய் விழுந்திருக்குன்ட்டு, என்னமோ தட்டி இப்படி போதே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்கேன். அந்த இடத்துல 2 பைக் இருந்திருக்கு. ஆனால் அந்த பைக்கை பார்த்துட்டு ஏதோ குப்பையுமா அவ்வளவு இதாக இருந்திருக்கு. சரி, இது என்ன நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி உடனே அந்த ஃபேமிலிஸ், ஏன்னா இது ஏதோ ஒரு காரியம் இல்லை பிரதர் இருதயராஜ் அவங்களுடைய ஹவுஸ் ஓனரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். இன்னொன்று பிரதர் ஐசக் அவங்களுடைய மக வர்ஷா வந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் ஆஃபீஸுடைய கொலீக்ஸை கூட்டு வந்திருக்காங்க. 2 பேரும் அப்படிதான் அந்த ஃபேமிலியெல்லாம் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு பக்கம். ஆனா தேவனுடைய கிருபையினால 2 பைக்கும் கிடைக்க தேவன் கிருபை தந்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்னைக்கு அழ வரல, ஆனா பைக் கிடைச்சோன்னு 3-4 தடவை அழுகிறேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. the real joy. பாஸ்டர்ட்ட வர்ஷா சொல்லும்போது அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. பாஸ்டர், ஏமா கவலைப்படுற, அது அப்படியே வந்துடும், அவ்வளவுதான். கேஷுவலா அவங்க எப்பொழுதும் போல ஒரு வேர்ட் கொடுத்தாங்க. ஆனா
தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. அந்த ரெண்டு ஃபேமிலிஸும் வந்து they are going to testify. நாளைய தினத்துல நமக்கு இட்ஸ் எக்ஸ்டெண்டட் சர்வீஸா இருக்கும். கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் இருக்கையில நான் என்ன பண்ணுவதில்லை, சோர்ந்து போறது. வேண்டிக்குள்ள இருக்கும். வருஷம் வந்திருக்கேம்மா? ரைட் ரைட், சரி சரி. வருஷா தான் என்கிட்ட சொன்னா, அங்கிள் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன், அவங்களுடைய பைக்கு காணா போச்சு அங்கிள்னு தேம்பி எழுகிறா. நான் சொன்னேம்மா கவலைப்படாதம்மா, எப்படி எடுத்துகிட்டு போனானோ அப்படியே கொண்டு வந்து வைப்பான்னு. ஹல்லேலூயா. அவர் ஊழியக்காருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜாஷுவா வந்திருக்கீங்களா? ரைட். மனுவேலுடைய மகன் ஜாஷுவா மேரேஜ் ஆகி 12 வருஷம் 12வது வருஷம் இது. நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு போகும்போது ஜாஷுவாவையும் அவங்க மனைவியும் பார்த்து சொன்னேன், இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு வரும்போது கன்சீவ் ஆகி தான் வரணும்னு. நம்ம சொல்கிற வார்த்தையை கர்த்தர் அப்படியே நிறைவேற்றுகிறார். கர்த்தரை நம்புங்கள், சித்தி பெறுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இப்படி சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். நேற்றெல்லாம் பைக்கெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. எல்லாம் செலிப்ரேட் பண்ணி அவங்கவுங்க பைக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வச்சுட்டு போகிறவன் சும்மாவாக போவான். ஒரு ஒயரை பிடிங்கி விட்டுருப்பாங்க, ஒரு லைட்டை அடிச்சுட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்தவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான். ஆரம்பத்திலே பாஸ்டர் ஐசக் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்லிவிட்டு கடந்து போக பிரயாசப்படுகிறேன். ஹல்லேலூயா. அந்த 19ஆம் தேதி ப்ரோக்ராம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் என் பக்கத்தில் பல்லாவரம் தொகுதியுடைய எம்எல்ஏ என் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தார். வந்து உட்காந்துருந்தவர் ஒரு 10 நிமிஷம் பொறுத்து சொன்னார், ஐயா 2-3 ப்ரோக்ராம் போனோம், அதனால் நான் போயிட்டேன்னு. நான் சொன்னேன், பாருங்கள் எப்போ போகணுன்னு தோன்றோ நீங்கள் போங்கன்னு. ஆனால் அந்த ட்ராமாவில் வந்த சில சீனை பார்க்கும்போது, ஐயா இதுதான் முதல் தரம் நான் இப்படிப்பட்ட காட்சிகள்லாம் பார்க்குறேன், எங்கேயுமே இதுக்கு முன்னால் நான் பார்த்ததில்லை என்று சொல்லிவிட்டு, இந்த குரூசிஃபிகேஷன் சீன் வரும்போது கைவிட்டு எடுத்து கண்ணை தொடச்சிட்டு தான் இருந்தது. கர்த்தருடைய கிருபை, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பா என்று சொன்னது போல பலனை காண கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. கடைசியில் தான் எல்லாம் நல்லா முடிஞ்சு. கடைசியில் நான் மற்றவங்களாம் பார்த்துட்டு போகலான்னு போகும்போது தான் 2 பைக்கு காணா போச்சுன்னு. சிலர் என்கிட்ட சொல்லும்போது நான் ரொம்ப சீரியஸெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன், கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி கேஷுவலாக சொல்கிறது உங்களுக்கு, இவர் என்ன பிஷப்பு என்ன ஜெபம் பண்ணார், இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரான்னு. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் வருஷம் வந்திருக்கேம்மா? ரைட் ரைட், சரி சரி. வருஷா தான் என்கிட்ட சொன்னா, அங்கிள் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தேன், அவங்களுடைய பைக்கு காணா போச்சு அங்கிள்னு தேம்பி எழுகிறா. நான் சொன்னேம்மா கவலைப்படாதம்மா, எப்படி எடுத்துகிட்டு போனானோ அப்படியே கொண்டு வந்து வைப்பான்னு. ஹல்லேலூயா. அவர் ஊழியக்காருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜாஷுவா வந்திருக்கீங்களா? ரைட். மனுவேலுடைய மகன் ஜாஷுவா மேரேஜ் ஆகி 12 வருஷம் 12வது வருஷம் இது. நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்சு